பாய்மா. காலங்காத்தாலே இவ்வளோ வெயில் அடிக்குதுப்பா. எப்படிதான் வெளியே வரீங்க? டேய் மச்சான், நான் சொன்னேன்ல அந்த பொண்ணு தான் இதோ வரா பாரு. ஏய் நில்றி, உன் பின்னால டெய்லி சுத்தணுமா? பெரிய இவளா நீ? ப்ளீஸ்ண்ணா நீ விட்டுருங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. ஒண்ணு இவனை லவ் பண்ணு, இல்லைன்னா என்ன கல்யாணம் பண்ற மாதிரி இருக்கும். ப்ளீஸ்ண்ணா விட்டுருங்கண்ணா. யாராவது பார்த்தா என் லைஃபே போயிடும்ண்ணா. உங்களுக்கு எஞ்சி கேட்குறேண்ணா. ஸ்கூலுக்கு போகணும், நான் படிக்கணும். நீ விட்டுருங்கண்ணா. டேய் மச்சான் போலீஸ்டா. டேய் இன்ஸ்பெக்டர் மேடம்டா. ஐயோ இந்த பசங்களோட மூமெண்ட் சரியில்லையே. என்னாச்சுடி உனக்கு? என்னைக்கும் ரொம்ப ஹாப்பியா ஸ்கூலுக்கு கிளம்புவ, இன்னைக்கு ரொம்ப டல்லா கிளம்புற. இல்லம்மா ஒன்றும் இல்லை. சரி. ஏய் மச்சான் அவன் அங்க போறாடா. போ போ வண்டி எடு வண்டி எடு. டேய் நிப்பாட்றா மச்சான், போலீஸ்டா. மிஸ் ஆயிட்டாடா அவ. நாளைக்கு அவளை தூக்கியா போடா. வெயிட்ல ஸ்டாப் பண்ணுங்க. ஒண்ணு இல்ல அழாத அழாத, என் கூட வா. ஏமா தற்கொலை பண்ற அளவுக்கு உனக்கு என்னம்மா பிரச்சனை? லவ் பண்ண சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க மேம். டெய்லி எங்கே போனாலும் என்னை ஃபாலோ பண்ணுறாங்க மேம். என் ட்ரெஸ் எல்லாம் பிடிச்சிருக்காங்க. என் தப்பு தப்பாக பேசுகிறாங்க மேம். எனக்கு வாழவே பிடிக்கல. நான் செத்துடுறேன் மேம். சமசின் இருக்குடா இன்னைக்கு. மாட்டினா பாரு, செஞ்சு விட்ருவோம் அவளை. செம இல்ல? சார் சார் விட்டுரு சார் ப்ளீஸ் சார். வணக்கம். அக்யூஸ்ட் வெஹிக்கிள பெருமாள்புரம் ஸ்டேஷன்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிடுங்க. ஸ்டேஷன் போயிட்டு எனக்கு கால் பண்ணுங்க. ஏஜென்ட் இன்ஸ்பெக்டர் கண்ட்ரோல், குட் ஈவினிங் கண்ட்ரோல். நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி ஸ்பாட்டுக்கு வந்துட்டேன். அக்யூஸ்டை செக்யூர் பண்ணிட்டேன். அவங்க யூஸ் பண்ண வெஹிக்கிள்ஸை பெருமாள்புரம் ஸ்டேஷனுக்கு அனுப்பி விடுறேன். ரிசீவிங் மேம். குட் ஈவினிங் மேம். ஃபார் இன்ஃபர்மேஷன் தேங்க்யூ கண்ட்ரோல். என்னாச்சு என்னாச்சு? எங்கம்மா போயிட்டு இவ்வளவு நேரம்? இந்த காலத்துல குழந்தைங்க அதிக பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. அந்த பிரச்சனைகள் இருந்து சுலபமா விடுபடணும்னா பெற்றோர்கள் வந்து குழந்தைகள்கிட்ட அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இங்க வாமா. குழந்தைகளும் உங்களுக்கு என்ன பிரச்சனை நடந்தாலும் அத பேரண்ட்ஸ் கிட்டயோ, டீச்சர்ஸ் கிட்டயோ, இல்லனா எங்களை மாதிரி உள்ள போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்டயோ ஷேர் பண்ணுங்க. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பெண் குழந்தைகளுக்காகவே 1098ங்கிற நம்பரை அறிமுகப்படுத்தி இருக்காங்க. அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நம்ம தகவல் சொன்னோம்னா உடனே நடவடிக்கை எடுப்பாங்க. எங்களுக்கும் தகவல் சொல்லுவாங்க. குழந்தைகளே, உங்க லைஃப்ல என்ன பிரச்சனை வந்தாலும் தவறான முடிவுக்கு மட்டும் போகாதீங்க. உங்களுக்காகத்தான் நாங்க இருக்கோம். அன்பான குழந்தைகளே, உங்களுக்கு எதிராக என்ன குற்றங்கள் நடந்தாலும் 1098ங்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. தைரியமா நடந்ததை சொல்லுங்க. எங்களுக்கும் ஒத்துழைப்பு கொடுங்க.